வெல்கம் டு ஃபெமினாஸ் ஃபீஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே ஈஸியாக ஒரு டீ கேக் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பவுலில் 4 முட்டையோட வெள்ளைக்கருவு சேர்த்துக்கோங்க. வெள்ளைக்கருவில் வெள்ளை கலரில் நரம்பு மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு 1-2 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணால் போதும். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ண வேண்டாம். 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இதில் கால்வாசி மட்டும் சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. பாதி சுகரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணால் போதும். உங்ககிட்ட பவுடர் சுகர் இல்லைனா 1 கப் சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம 1 கப் போட்டோம்னா நமக்கு 1.25 கப் சர்க்கரை பவுடர் கிடைக்கும். இந்த அளவுக்கு நமக்கு 1 கப் பவுடர் சுகரே போதுமான அளவு. நல்லா இனிப்பாகவே இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணும்போது ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 4 முட்டையோட மஞ்சள் கரு, 1 மூடி பைனாப்பிள் எசன்ஸ். உங்ககிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைனா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். 5 செகண்ட் பீட் பண்ணதுக்கு பிறகு 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. சூடான பால் இல்லை. இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மீதி இருக்கிற பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க 2 டைம். பீட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம இது கூட 1 கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கு பிறகு நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 3 டைம் சேர்த்துக்கோங்க. 3 டைம் சேர்த்து பொறுமையாக கலந்து கொடுங்க. ரொம்ப வேகமாக கலந்துட வேண்டாம். ரொம்ப வேகமாக கலந்தீங்கன்னா நமக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்காது கேக். புதுசாக கேக் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி கேக் கிடைக்கும். நம்ம இதில் எந்த பேக்கிங் சோடாவும் போடலை, எந்த பேக்கிங் பவுடரும் போடலை. நான் சொன்ன அளவுகளில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். திரும்பவும் சொல்கிறேன், 4 முட்டைக்கு 1 கப் மைதா, 1 கப் பவுடர் சுகர், 1/4 கப் பால், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 மூடி பைனாப்பிள் எசன்ஸ், 1 பிஞ்ச் உப்பு. அவ்வளோதான். எந்த மோல்டில் கேக் செட் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம கேக்கோட பேட்டரையும் ஊற்றிட்டு நல்லா 2 டைம் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கேக்கு, அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு 40லேருந்து 45 நிமிஷம் சிம்மில் வேக வச்சா போதும். சூப்பராக வெந்துடும். உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கேக் ஆறுனதுக்கு பிறகு நம்ம 1/2 மணி நேரம் ஃபுல்லாக ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி பேப்பர் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வரும். கேக்கு இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு இன்றைக்கே சாப்பிடாம வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுங்க. இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று விருப்பப்பட்டு செஞ்சு அது நமக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுன்னா அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. உங்களுக்கு எப்படின்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி வேணுங்கிறதுனால நான் ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு சதுரமாக செஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸில். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.